ஓகே, டிவைன் வேறு நாம் வேறு அப்படின்ற கான்ஷியஸ்னஸ் போய் நம்ம வந்து யூனிட்டி கான்ஷியஸ்னஸ்க்கு வரணும். அதுக்கு அந்த வைப்ரேஷனில் இருக்கணும். அதுக்கு தான் நான் அந்த சோல் அலைன்மெண்ட்டுன்னு சொல்லிகிட்டே இருப்பேன். சோலோட அலைன் ஆகுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் வந்துட்டு ஃபிசிக்கல் மாஸ்குலினை வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணுறீங்க, இல்லை திங்க் பண்ணுறீங்க, தாட் வழியாக அவங்கள நினைக்கிறீங்க, அப்படியும் சேஸிங் தான், அப்பயும் லாங்கிங் தான். உங்ககிட்ட நீங்கள் எந்த அளவுக்கு வந்து அவங்கள பற்றி யோசிக்கிறீங்க, அதுக்கு பின்னாடி எவ்வளோ எனர்ஜி போகுது. ஸோ இது எல்லாமே வந்து செப்பரேஷன் கான்ஷியஸ்னஸில் வந்து தான் போயிட்டுருக்கு. ஓகே, ஸோ இது நீங்கள் இன்டலெக்டாக புரிஞ்சுக்கணும். இதை புரிஞ்சுட்டு உங்கள் சோல் கூட நீங்கள் அலைன் ஆக முயற்சி பண்ணுங்கள். நேச்சுரல் ஸ்டேட்டே சோல் தான். ஓகேவா? நம்ம வந்து இந்த கேரி பண்ணுற விஷயத்தை விட்டுட்டாலே போதும். அதுக்கு தான் இந்த சரண்டரிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ கடவுள்கிட்ட போய்ட்டு இப்படி சொல்லிவிட்டு அகெயின் யூ கேரி யுவர் செல்ஃப் லைக் ஐடென்டிட்டி. நான் பண்ணுறேன் இதெல்லாம், நான் இன்ன ஒர்க்லாம் பண்ணிகிட்ருக்கேன், ஷேடோ ஒர்க்லாம் பண்ணுறேன், மிரர் ஒர்க்லாம் பண்ணுறேன், எதுவுமே ஆனால் என்னோடய லைஃப்பில் மாற்றம் இல்லை. அப்புறம் இவ்வளோ பண்ணிவிட்டு நீங்கள் போய்ட்டு செக் பண்ணுறது உங்கள்கிட்ட என்ன நானும் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன். நான் வந்துட்டு ஏதோ ஒரு ஒர்க் பண்ணுவேன், பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போயிட்டு டின்னை வந்துட்டு செக் பண்ணுவேன், என்ன அதுக்கு ஏதாச்சும் ரெஸ்பான்ஸ் இருக்கா. அப்போ நான் அங்கே டிவைனை நம்பலை. சரண்டர் கொடுக்குறேன்னா முழுமையாக அவரை நம்பணும், கண்மூடித்தனமாக நம்பணும். அதை விட்டுட்டு நான் போய் ஒவ்வொரு செகண்டும் என் ரியாலிட்டியில் செக் பண்ணிகிட்டே இருக்கேன் அப்படின்னா அங்கே எங்கே நம்பிக்கை இருக்குது? ஆனால் இது உடனே வந்துடாது. நம்ம வந்து இந்த நம்பிக்கையை வந்துட்டு நம்ம என்னென்னா ஃபிசிக்கலாக வந்துட்டாவே ஃபியர் பேஸ்ட் எனர்ஜி தான். ஃபிசிக்கல் ஃபார்மில் இருக்கோனாவே அப்போ இங்கே எல்லாமே வந்து ஏர்ன் பண்ணி கிடைக்க வேண்டியதாக இருக்குது. எதுவுமே இங்கே நேச்சுரலாக கிடைக்கிறதில்ல, எதுவும் இங்கே ஃப்ரீயாக கிடைக்கிறதில்ல. ஸோ இது எல்லாம் வந்து நம்மளை செப்பரேஷன் கான்ஷியஸ்னஸில் தள்ளுது. அதனால் இந்த ஸ்டோர்டு பிலீஃப் வந்து நம்மளை நேச்சுரலாக கடவுளை கூட, நம்மளை படைத்த கடவுள் அவரை கூட நம்மளால் நம்ப முடியாத அளவுக்கு ஒரு ஸ்டேட்டில் நம்மளை தள்ளிடுது. ஸோ அதனால் எப்போவுமே நீங்கள் வந்து ட்ரஸ்ட்டு வந்து எந்த அளவுக்கு முக்கியம்னா, நீங்கள் இப்போ மூச்சு விடுறீங்கல்ல, அந்த மூச்சு வந்து அடுத்த செகண்ட் வந்து போயிடும். அவர் நினச்சாருன்னா இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சாருன்னா எப்போ வேணால் போயிடலாம். பட் ஸ்டில் யூ ஆர் ப்ரீத்திங், ஸ்டில் யூ ஆர் லிவிங், யூ ஆர் அலைவ். அதுக்கே நீங்கள் கிராட்டிடியூடாக இருக்கணும். இன்னும் இப்படி சொல்கிறா அப்படி வந்து அந்த ஸ்டேட் வந்து உங்களுக்கு வரணும். வந்தால் மட்டும்தான் நீங்கள் உயிரோடு இருக்கிறதுக்கே நீங்கள் வந்து கிரேட்ஃபுல்லாக இருப்பீங்க. அப்போது இந்த வீடோ இந்த மனுஷங்களோ ஒவ்வொருத்தரும் நீங்கள் தான், அது எல்லாமே நீங்கள் தான், உங்களோட ஒவ்வொரு வேர்ஷன் தான். அப்போ யார் மேலேயும் கோபம் வராது, யார் மேலேயும் நம்மளுக்கு வெறுப்பு இருக்காது. அப்புறம் அவங்க நம்மளை எப்படி ட்ரீட் பண்ணாலும் சரி, நாம் வந்துட்டு அவங்கள அப்படியே அக்செப்ட் பண்ணிப்போம். ஸோ சரண்டரிங் அப்படின்றது நீங்கள் அவேர்னஸில் இருக்கணும். எப்பப்பெல்லாம் நீங்கள் வந்துட்டு ஈகோவில் போகிறீங்க அப்படின்றப்பெல்லாம் உங்களை நீங்கள் தான் பிடிச்சி இழுத்துட்டு வரணும். ஓகே, இது ஈகோ கான்ஷியஸ்னஸ், இது செப்பரேஷன் கான்ஷியஸ்னஸ், நான் அது கிடையாது, என்னோடய நேச்சுரல் ஸ்டேட் அது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு டிவைன் சரண்டர் கொடுத்துட்டு, சரண்டர்னால் எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வார்த்தைகளால் இல்லாமல் மனசார உங்களையே நீங்கள் ஒப்படைக்கணும். உங்களையே முழுசாக உங்களன்ற வரப்போ உங்களை சார்ந்த அந்த ட்வின் ஃப்ளேம் ஜேர்னி, அந்த ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி, இந்த அசென்ஷன் ஜேர்னி, உங்கள் லைஃப்பில் நடக்கிற சிச்சுவேஷன், உங்கள் லைஃப்பில் நடக்கிற சர்க்கம்ஸ்டன்சஸ், அப்புறம் உங்கள் லைஃப்பில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ், அப்புறம் உங்களுக்கு கிடைக்கிற கிஃப்ட்டு, நீங்கள் அனுபவிக்கிற சந்தோஷம், துக்கம், கவலை எல்லாமே, உங்கள் ஃப்யூச்சர், உங்கள் பாஸ்ட், உங்கள் ப்ரெசண்ட், உங்கள் நவ் மொமெண்ட் எல்லாமே டிவைன் கிட்ட தான் இருக்குது. டிவைன் இல்லைன்னா நெக்ஸ்ட் மொமெண்ட் இங்கே இல்லை. ஸோ இது பயத்தில் வரவே வராது. இது பயத்தில் வராது. பயந்து போய் சரண்டர் பண்ணாதீங்க. ஓகே, பயத்தினால